வணக்கம். வெல்கம் டு மாணவன்.com. நீங்க இன்னைக்கு டைட்டில பார்த்ததுமே தெரிஞ்சுக்கும். கிளவுட் கம்ப்யூட்டிங். இது நெறைய பேருக்கு இதுல ஒரு பெரிய ஐடியாவே கிடையாது. முக்கியமா பார்த்துட்டீங்க அப்படின்னா, நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு, ஃப்ரெஷர்ஸ் இத ரொம்ப முக்கியமா இப்போ வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா, இன்னைக்கு இன்டர்வியூக்கு போனீங்க அப்படின்னா, கிளவுட் கம்ப்யூட்டிங்க பத்தி வந்து கம்பெனிஸ்ல நெறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அட்லீஸ்ட் ஒரு பேசிக் நாலேட்ஜாவது அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களே, ஐடில இருக்கிறவங்களே என்ன பண்றாங்க அப்படின்னா, கிளவுட் கம்ப்யூட்டிங் பத்தி அந்த அளவுக்கு நாலேட்ஜ் இல்லாம இருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப தப்பு. ஏன்னா, நான் வந்து ஒரு டெவலப்பர். எனக்கு அந்த அளவுக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங் பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்ல. அப்படிலாம் நெனைக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. கண்டிப்பா கிளவுட் பத்தி ஓகேங்க. எல்லா ஐடில இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த வீடியோ வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு சின்ன அனாலஜி எடுத்துக்கலாம். இப்போ வந்து மாணவன்.com ஆஃபீஸ் வந்து இப்போ வந்து சென்னையில இருக்குன்னு வச்சுக்கங்க. இப்போ எங்களுடைய டேட்டாலாம் நாங்க ஒரு சர்வர்ல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ டே டு டே வந்து பார்த்துட்டீங்கன்னா, நாங்க எடுக்கிற வீடியோஸா இருக்கட்டும், நாங்க எடுக்கிற கன்டென்ட்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் சர்வர்ஸ்ல இருக்கு. இப்போ சர்வர்ஸ்னா என்ன? ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஓகேங்களா? ரிசோர்ஸ் இருக்கும். அதாவது வந்து இப்போ உங்க லேப்டாப் இருக்கு. இப்போ அந்த லேப்டாப்ல எவ்வளோ ஜிபி ரேம் இருக்கும்? ஒரு 4 ஜிபி, 16 ஜிபி வரைக்கும் பண்ணலாம். 32 ஜிபி வரைக்கும் ரேம் இருக்கும். அப்புறம் ஹார்ட் டிஸ்க் இருக்கும். அப்புறம் சிபியூ இருக்கும். இதே மாதிரி நெறைய மிஷின்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அத சர்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சர்வர்ஸ் வந்து வந்து நான் என்ன பண்றோம் அப்படின்னா, நாங்க வந்து அங்க அதே பில்டிங்ல ஒரு பேஸ்மென்ட்ல வச்சிருக்கிறோம். அப்படி வச்சுங்க. இப்ப என்னன்னா, சென்னையில என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து ரெயின்ஃபால். இப்ப அதிக மழை பெய்யும்போது பார்த்துட்டீங்க அப்படின்னா, இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ரொம்ப அதிகமா மழை பெஞ்சது. பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து எங்க பார்த்தாலும் தண்ணி தான் இருந்துச்சு. இப்ப யோசிச்சு பாருங்களேன். இப்ப நான் சர்வர்ஸ வந்து என்னுடைய பில்டிங்ல பேஸ்மென்ட்ல வச்சிருக்கிறேன். அப்புறம் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, முக்கியமா வந்து பேஸ்மென்ட்ல இருக்கும்போது தண்ணி உள்ள வரதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். 2வது பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், நம்மளுக்கு 24 ஹவர்ஸ் வந்து பவர் சப்ளைவும் இருக்காது. கண்டிப்பா வந்து இது ஒரு பெரிய நேச்சுரல் டிசாஸ்டர். அப்படி இருக்கும் பட்சத்துல, இப்ப பார்த்துட்டீங்க அப்படின்னா, என்னுடைய டேட்டாவும், என்னுடைய ஹார்ட்வேர் அதாவது என்னுடைய சர்வர்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆறதுக்கான 100% வாய்ப்பு இருக்கு. இப்ப பார்த்துட்டீங்கன்னா, நெறைய மீடியா கம்பெனிஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா, நம்ம தமிழ் மீடியாஸ்க்கு அதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா, நெறைய பேர் ஷட் டவுனே பண்ணியிருந்தாங்க. முக்கியமா பார்த்துட்டீங்கன்னா வச்சுக்கங்களேன், புதிய தலைமுறை அவங்கலாம் வந்து டோட்டலாவே வந்து ஒன் டே ஷட் டவுன் பண்ணியிருந்தாங்க, பவர் பேக்கப் இல்லாம. யோசிச்சு பாருங்க, இந்த மாரி ஒரு டிசாஸ்டர் வரும்போது, நம்மளுடைய டேட்டா, அப்புறம் நம்மளுடைய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இப்ப வந்து கம்ப்யூட்டர்ல தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இப்ப நீங்க நார்மலாவே உங்களுடைய பர்சனல் பிசி இருக்கு. அது வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஏதோ கரப்ட் ஆயிடுது, இல்ல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுதுன்னு வச்சுக்கங்களேன். உங்க டேட்டா எல்லாமே லாஸ் ஆயிடுச்சுனா நீங்க எவ்வளோ வருத்தப்படுவீங்க? அத விட மோசமா இருக்கும் ஒரு கம்பெனியோட டேட்டா எல்லாமே போயிடுச்சு அப்டின்னா. ஸோ அப்போ இதுதான் சொல்யூஷன்ஸ் நம்ம என்ன பண்றாங்க அப்டின்னா, கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ட கொண்டு வராங்க. அதுக்கு முக்கியமா சில விஷயங்கள் நம்ம வந்து கொஞ்சம் தெளிவா இருக்கணும். அது என்னன்னு பார்த்துட்டீங்க அப்டின்னா, டேட்டா சென்டர்ஸ். அது என்னப்பா டேட்டா சென்டர்ஸ்ன்னு கேட்டீங்க அப்டின்னா, இப்போ யூசுவலா என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா? இப்போ என்னுடைய பில்டிங்ல நான் வச்சிருக்கிறேன். என் பில்டிங்ல பவர் சப்ளை ஆகலாம், இல்ல நேச்சுரல் டிசாஸ்டரால ஏதோ ஒண்ணு ஆகலாம். இப்ப இந்த டேட்டா சென்டர் அப்படிங்கிறது என்னன்னா, வந்து வேர்ல்டுல நெறைய லொகேஷன்ஸ்ல அவங்க டேட்டா சென்டர் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? வேர்ல்டு வைட் வச்சிருப்பாங்க. இப்ப சப்போஸ் இந்தியால எங்கேயோ ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் சென்னையில ஆன மாரி ஆச்சு அப்படின்னா கூட, அந்த டேட்டா எங்க இருக்கும் அப்படின்னா, வேற ஒரு லொகேஷன்ல வச்சிருப்பாங்க. இப்ப சிங்கப்பூர்ல வச்சிருக்கலாம். இப்ப அது ஒருவேளை சிங்கப்பூர்ல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஹாங்காங்கோ இல்ல பெல்ஜியமோ இந்த மாரி வெவ்வேறு லொகேஷன்ல நம்ம டேட்டா இருக்கும். அதனால எங்கேயோ டிசாஸ்டர் ஏற்பட்டாலுமே ஓகேங்களா, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. அதனால தான் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே என்ன பிரிஃபர் பண்றாங்க? கிளவுட் கம்ப்யூட்டிங் பிரிஃபர் பண்றாங்க. இப்ப டேட்டா சென்டர்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. ஒரு பெரிய வேர்ஹவுஸ் ஓகேங்களா? இப்ப இந்த பார்த்துட்டீங்க அப்படின்னா, இங்க வந்து ப்ளூ கலர்ல இருக்கும் பாருங்க. இதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, கூலர்ன்னு சொல்லுவாங்க. இப்ப நார்மலாவே நம்ம பிசில வந்து ஒரு ஃபேன் சுத்திக்கிட்டே இருக்கும். இப்ப லேப்டாப்லயும் ஒரு ஃபேன் சுத்திட்டு இருக்கும். அது எதுக்கு? நம்ம மிஷின் ஹீட் ஆகும்போது வந்து கூல் பண்றதுக்கு. அதே மாதிரி தான் ஒரு நெறைய சர்வர்ஸ் வந்து ஒரு வேர்ஹவுஸ்ல வச்சு மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கூலர் வேணும். அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா, பவர் சப்ளை ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நெறைய டேட்டா சென்டர் மெயின்டெயின் பண்றோம் என்ன பண்றாங்கன்னா, விண்ட் எனர்ஜி, நேச்சுரல் ரிசோர்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நார்மல் பவர் சப்ளைவே இருக்கும். அது இல்லாம பார்த்தீங்கன்னா, விண்ட் மில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பிக்சர்ல பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், நெறைய விண்ட் மில் இருக்கு பாருங்க. அவங்க நெறைய பேர் வந்து விண்ட் மில் வந்து கடல்லயே வச்சிருப்பாங்க. அங்கேருந்து பவர் சப்ளைலாம் எடுத்துட்டு வருவாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா, கடலுக்குள்ளேயே டேட்டா சென்டர்லாம் வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ இந்த டேட்டா சென்டர் இருக்கிறப்போ, இங்கே தான் நம்மளுடைய டேட்டாலாம் இருக்கும். இது நீங்க வந்து நேரடியா போய் எதுவும் பண்ண தேவையில்ல. நம்ம வந்து சர்வீஸ் புரொவைடர் சொல்லிட்டோம்னா, அவங்க உங்களுக்கான தேவையான எல்லா விஷயத்தையும் அவங்க பண்ணியிருப்பாங்க. நீங்க சூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து வேர்ல்டுல எந்த லொகேஷன்ல உங்க டேட்டாவ வச்சுக்கணும் அப்படின்ட்டு. மேக்ஸிமம் எப்படி வந்து டேட்டா சென்டர் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க எந்த ஏரியால சர்வீஸ் பண்றீங்க பொறுத்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மாணவன்.com வந்து தமிழ்நாட பேஸ் பண்ணியிருக்கு. அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சென்னையில டேட்டா
சென்டர் எடுத்துக்கலாம், இல்லை வந்து ஹைதராபாத்தில் எடுத்துக்கலாம், இல்லை மும்பையில் எடுத்துக்கலாம். ஸோ எங்கே டேட்டா சென்டர் அவைலபிளாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். இப்போ ஒருவேளை வந்து Manavan.com வந்து சிங்கப்பூர்லேயோ இல்லை ஹாங்காங்லேயோ பண்ணுறதுனா நான் சிங்கப்பூரில் வந்து சர்வர்ஸ் லான்ச் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நியரஸ்ட் லொக்கேஷனில் நம்ம டேட்டா வைக்கும் போது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகவும் இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து டேட்டா சென்டர் சூஸ் பண்ணுவாங்க. இது நீங்கள் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் ரொம்ப டீப்பாக படிக்கும் போது எப்படிலாம் லொக்கேஷன் சூஸ் பண்ணணும் அதெல்லாம் நிறைய இருக்குது. இந்த இதில் வந்து நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப நிறைய டீப்பாக படிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அவ்வளோ சர்வீசஸ் இருக்குது. இதில் வரப்போகிற வீடியோவில் நான் ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இப்போதைக்கு இது தெரிஞ்சுக்கிட்டாவே போதுமானது. இப்போ டேட்டா சென்டருக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இப்படி தான் இருக்கும். உள்ளே வந்து கம்ப்ளீட் கூலர் ஏர் கண்டிஷனர் வச்சுருப்பாங்க. பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரேக்காக இருக்கும். அதுக்குள்ளே பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய இந்த ரிசோர்ஸ்லாம் இருக்கும். இந்த CPU, ஹார்ட் டிஸ்க்கு, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த ரேமு எல்லாமே வச்சுருப்பாங்க. அதுக்கு ஒரு கண்ட்ரோல் மாதிரி வச்சுருப்பாங்க. இதுக்கு வந்து உள்ளே போகிறதுக்குலாம் செக்யூரிட்டிலாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் நினச்ச மாதிரிலாம் எல்லோரும் போக முடியாது. இது வந்து ரொம்ப செக்யூர்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சும்மா வந்துட்டு நம்ம நார்மலாக ஒரு பில்டிங்குள்ளே போகிற மாதிரிலாம் போக முடியாது. ரொம்ப க்ளீனாக இருக்கும், டஸ்ட்லாம் இருக்காது. ஓகேங்களா? அந்த மாதிரி இவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. பார்க்கும்போதே ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் இந்த வேர்ஹவுஸ் உள்ளே இருக்கும். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ தான் வந்து டெர்மினாலஜி லெவலுக்கு வரேன். இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு அப்படின்னு வச்சுக்கலாம். இன்டர்வியூவில் கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் தமிழில் சொல்கிறேன், பட் இன்டர்வியூவில் போகும்போது இந்த மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன டெஃபினேஷன் கொடுத்துருங்க. கிளவுட் கம்ப்யூட்டிங் இஸ் த ஆன் டிமாண்ட் டெலிவரி. அது என்ன ஆன் டிமாண்ட் அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாம் தேவைப்படாது நம்மளுக்கு இல்லையா? ஸோ அதனால் ஆன் டிமாண்ட் அப்படிங்கிறப்போ எனக்கு இந்த ரிசோர்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 8 GB இருந்தால் போதும், ஒரு 10 GB ரேம் இருந்தால் போதும், எனக்கு ஒரு 100 GB ஹார்ட் டிஸ்க் இருந்தால் போதும், ஸ்டோரேஜ் இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் வந்து டிமாண்ட் என்னவோ அதை கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த உங்களுக்கு ரிசோர்ஸு அவங்க கொடுப்பாங்க. அடுத்தது அதுதான் வந்து கம்ப்யூட்டிங் சொல்லுவாங்க, ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. மூணாவதா பே ஆஸ் யூ கோ ப்ரைஸிங். அதாவது நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த சார்ஜ் தான் அவங்க பண்ணுவாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லாம் இருக்காது. நீ இன்னைக்கு இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கிற அதுக்கான சார்ஜ் ஹவர்ஸ் பேஸில் சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து இன்னைக்கு 10 ஹவர்ஸ் மட்டும் தான் உங்களுடைய CPU ரன் ஆகிட்டு இருக்குன்னா அந்த 10 ஹவர்ஸ்க்கு அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒருவேளை அதை டிஸ்ட்ராய் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. எப்போ வேணாலும் நீங்கள் வந்து அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், மாற்றி மாற்றி உங்களுடைய ப்ரைஸிங்கை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ கிளவுட் கம்ப்யூட்டிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த வாஸ்ட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ், சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ் அப்படின்னா இந்த பிக்சரை நல்லா உன்னிப்பாக பாருங்கள். ஃபிசிக்கல் டேட்டா சென்டர் நான் இப்போ தான் உங்களுக்கு முன்னாடி காமிச்சேன். ஃபிசிக்கல் டேட்டா சென்டர்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா சர்வர்ஸு, நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ் இதெல்லாம் இருக்கும். இதுதான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ். அதாவது உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆன தேவையான என்னென்ன விஷயம் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் அந்த சர்வீஸாக எடுத்துக்கலாம். எனக்கு வந்து டேட்டா ஸ்டோரேஜ் இவ்வளோ இருக்கணும், CPU இவ்வளோ இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை மட்டும் அவங்க சர்வீஸாக கொடுப்பாங்க, அதுக்கான சார்ஜ் பண்ணிப்பாங்க. மூணாவது பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ். அதாவது எனக்கு வந்து என்னுடைய க்ளவுடில் எனக்கு வந்து ஒரு விண்டோஸ் பிளாட்ஃபார்ம் வேணும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், எனக்கு ஒரு லினக்ஸ் வேணும் அப்படிலாம் கேட்டிங்கன்னா அதுவும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அதுதான் பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ். மூணாவதாக சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன். உங்களுக்கு தேவையான சில அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து தேவை அப்படின்னா நீங்கள் வந்து அதையும் வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அவங்கள்ட்ட இருந்து கேட்டு வாங்கிக்கலாம். அந்த அப்ளிகேஷனும் உங்களுக்கு க்ளவுட்லேயே இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம நிறைய இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இதெல்லாம் ஒரு க்ளவுட் அப்ளிகேஷனாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்துட்டு அப்படின்னா இந்த கூகுள் டாக்ஸு, ஒன் டிரைவு இதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா என்னன்னா க்ளவுட் பேஸ்டு ஆஃபீஸ். ஆமாம், க்ளவுட் பேஸ்டு டாக்குமெண்டேஷன். நீங்கள் வேர்டாக இருக்கட்டும், எக்ஸலாக இருக்கட்டும் என்ன பண்ணலாம், வந்து டேரெக்டாக வந்து உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து டைப் பண்ணலாம், இல்லை ஒரு எக்ஸல் அதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வேர்டோ எக்ஸலோ வந்து உங்களுடைய மிஷினில் இன்ஸ்டால் பண்ணிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் த க்ளவுட். ஓகேங்களா? இப்போ வந்து உங்கள் மிஷின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ உங்கள் மிஷினுக்கு தேவையான என்னென்ன சர்வீஸ் இருக்குன்னா நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு வெர்ச்சுவல் எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணிக்கிறது, எல்லாமே மிஷினில் இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? நேராக க்ளவுட் போகும். க்ளவுடில் எல்லாம் இந்த சர்வீசஸ்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்கு. எனக்கு தேவையானதை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். தேவையானதுக்கு மட்டும் நான் பணம் பே பண்ண போகிறேன். ஓகேங்களா? எல்லாத்தையும் என் மிஷினில் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கலாம் மிஷின் ஸ்லோ ஆகுது, அதுக்கப்புறம் வந்து பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, இந்த மாதிரி விஷயம்லாம் இல்லை. ஃபியூச்சர் எல்லாமே க்ளவுடு தான். நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் உங்கள் லோக்கல் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அவசியமே கிடையாது. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். ஆன்லைன் கேம்ஸ். அதாவது இன்னைக்கு வந்து ஒரு காலத்தில் வந்து கேம் ஆடணும்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா
நாங்களாம் காலேஜ் படிக்கும்போது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பிசி வாங்கி அதில் நாங்கள் வந்து கேம் இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணுவோம். ஆனால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா வந்து நிறைய கேம்ஸ் வந்து புது புதுசாக வரும். அதெல்லாம் என்ன பண்ண முடியாது அப்படின்னா எங்களால் வந்து இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணி விளையாட முடியாது. ஏன்னா எங்கள் ஹார்ட்வேர் சப்போர்ட் பண்ணாது. ஸோ ஒவ்வொரு நாளையும் நாங்கள் ஹார்ட்வேர் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் ஒரு 8 GB ரேமு ஒரு 100 GB ஹார்ட் டிஸ்கில் வச்சு ப்ளே பண்ணி ஒரு கேம் ஆடிட்டு வச்சுக்கலாம். ஒரு புதுசாக ஒரு கேம் ஆடுதுன்னு வச்சுக்கலாம். அந்த கேமை என்னால் என்ன பண்ண முடியாது, ப்ளே பண்ண முடியாது. எகைன் நான் ஹார்ட்வேர் வந்து என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ எகைன் பார்த்து உடனடியே பண்ண முடியாது. நான் ஒரு ஹார்ட்வேர் ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணால் அதோட கம்ஃபர்டபிலிட்டி அதர் ஹார்ட்வேரை பாதிக்கும். இப்போ நான் ரேம் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். சப்போஸ் அது CPU சரியாக சப்போர்ட் பண்ணாது. CPU இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். எகைன் அதுக்கு தகுந்த ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் கேம் ஆடும்போது. ஸோ அதனால எல்லா கேமும் ஆட முடியாது. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு ஆன்லைன் கேம்ஸ் வந்துருச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்மளால ரொம்ப ஃபேமஸான ஒரு கேம் பப்ஜி. இந்த பப்ஜி இன்னைக்கு ரொம்ப பாப்புலராக இருக்குன்னா இன்னைக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங்கால தான். இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு நிறைய பேர் வந்து ஆடுறாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் வீட்டிலே இருக்குவாங்க. வந்து இந்த கொரோனா வைரஸ்லால வீட்டில் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா கேம் ஆடிட்டே இருப்பாங்க. அப்போ எவ்வளோ ரிசோர்ஸ் கன்சியூம் ஆகும்னு பார்த்துங்க. அது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் ரிசோர்ஸை வந்து என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கலாம். நான் க்ளவுடில் வந்து இப்போ 8 GB ரேம் இருக்குது, ஓகேங்களா, 16 GB ரேம் வேணும். இப்போ கால் ஆஃப் டியூட்டின்னு ஒரு கேம் இருக்குது, அது ஆடுறதுக்கு எனக்கு 60 GB ரேம் வேணும்னு வச்சுக்கலாம். நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் என்னுடைய ரிசோர்ஸை. அப்போது ஆன்லைன் கேம் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு ரொம்ப பாப்புலராக இருக்குது அப்படின்னா பார்த்துட்டிங்க அப்படின்னா பிகாஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங் தான். இப்போ வந்து கிளவுடுன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா 3 விஷயம் தான் நம்ம வந்து ரொம்ப கன்சிடரபிளாக இருக்கணும். ஒன்று வந்து CPU ரேமு, அதுதான் வந்து கம்ப்யூட்டிங்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ஸ்டோரேஜ், மூணாவது டேட்டா பேசஸ். இது எல்லாமே வந்து உங்களுக்கு இது இல்லாமல் ஏகப்பட்ட சர்வீசஸ் இருக்குது. நான் அதான் சொல்லிட்டேன், நான் ஒவ்வொரு இடத்துலையும் டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் இருக்குது. அது டீட்டெயிலாக ஒவ்வொரு சர்வீஸ் ப்ரொவைடரும் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக இருக்கும். அது வந்து நல்லா நம்ம டீப்பாக க்ளவுட் கம்ப்யூட்டிங் படிக்கும் போது நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க அதெல்லாம். பட் மேஜராக அவுட்லைனாக பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒருவேளை எனக்கு வந்து CPU வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை டேட்டா பேஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய சர்வர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். ரேக் பை ரேக் அவங்கள்ட்ட கேட்கலாம், எனக்கு 16 GB ரேம் இருக்குது, எனக்கு 32 GB ரேம் மாற்றணும்னா நீங்கள் வந்து நம்மளுக்குன்னு ஒரு டேஷ்போர்ட்லாம் கொடுத்துருவாங்க. அதில் போயிட்டு நம்ம வந்து கண்ட்ரோல் பேனல் த்ரூவாக நம்ம மாற்றும் போது அதுக்கு தகுந்த பில்லிங்லாம் வரும். இது நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாவது ஒரு கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடிங் எடுத்து நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து இன்னும் கொஞ்சம் ஓவர்வியூ கொடுக்குறேன். பட் இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியாவை புரிஞ்சுங்க. அந்த மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா எப்பப்பெல்லாம் தேவையோ அப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய அதர் ரிசோர்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்கில். சரி, இந்த கிளவுட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. அதாவது ப்ரைவேட் க்ளவுடு, பப்ளிக் க்ளவுடுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ப்ரைவேட் க்ளவுடுன்னு பார்த்துட்டு வச்சுக்கலாம், இப்போ நிறைய வந்து செக்யூரிட்டி கம்பெனிஸ் இருக்குது, இப்போ வந்து கவர்மெண்ட் ஏஜென்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆதார்லாம் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் க்ளவுட் போக மாட்டாங்க, ப்ரைவேட் க்ளவுட் அப்படின்னு போவாங்க. ஏன்னா வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து நம்மளுடைய சிட்டிசன்ஸோடைய டேட்டாலாம் இருக்கிறப்போ என்ன பண்ணுவாங்க, இந்தியன் கவர்மெண்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா செப்பரேட்டாக ஒரு டேட்டா சென்டர் வச்சு அதில் வந்து அவங்களுடைய இப்போ வந்து ப்ரைவேட் க்ளவுட் அப்படின்னு டிஃபைன் பண்ணி ரொம்ப செக்யூராக வச்சுருப்பாங்க. இப்போ பப்ளிக் க்ளவுட் அப்போனா செக்யூரிட்டி இல்லைன்னா அப்படி கிடையாது. பப்ளிக் க்ளவுடுங்கிறது வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ண முடியும். அது வந்து அதோடைய ஆர்கிடெக்சரு அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க முடியும். பட் ப்ரைவேட் க்ளவுட் ஆர்கிடெக்சர் பார்த்துட்டு அப்படின்னா கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக வந்து யாரும் ஹேக் பண்ணாத மாதிரி அவங்க பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆதார் டேட்டாலாம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய ஓன் டேட்டா சென்டர் வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹைபிரிட்னா எப்படின்னா ப்ரைவேட்டும் பப்ளிக்கையும் மிங்கிள் பண்ணி பண்ணுவாங்க. சில சர்வீஸ் வந்து இப்போ ப்ரைவேட்டால பண்ண முடியாது, அது வந்து ஆல்ரெடி பப்ளிக் க்ளவுட்ல இருக்குது. அது இல்லாமல் அது ரொம்ப செக்யூரிட்டி இஷ்யூஸ் பிரச்சனை கிடையாது. அப்படிங்கிறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பப்ளிக் க்ளவுட்லேருந்து சில சர்வீசஸ் எடுத்து கம்பைன் பண்ணி பண்ணுறது தான் ஹைப்ரிட். ஸோ இந்த மாதிரி வந்து டைப்ஸ் ஆஃப் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்கும் இருக்குது. இப்போ பார்த்துட்டிங்கன்னா யாரெல்லாம் வந்து லீடிங் சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்காங்க பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து AWS அமேசான் வெப் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. ஆமாம், நம்ம காமர்ஸ் வந்து நம்ம மொபைலில் ஆர்டர் பண்ணுறோம்ல அதே கம்பெனி தான். அவங்க தான் வந்து இன்னைக்கு வேர்ல்டில் நம்பர் 1. அதுக்கு அடுத்தது யார் இருக்குது அப்படின்னா கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம், அதாவது GCPன்னு சொல்லுவாங்க. நம்ம கூகுள் நம்ம சர்ச் இன்ஜின் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களோடது. மூணாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர், மைக்ரோசாஃப்ட். ஸோ மைக்ரோசாஃப்ட் தெரியாதவங்களும் இருக்க மாட்டோம். இவங்க தான் வேர்ல்டில் லீடிங்
இருக்கிறாங்க. இது இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அலிபாபா கிளவுடு. இப்போ சைனா பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து இது AWS, கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம், மைக்ரோசாஃப்ட்லாம் அமெரிக்கன் கம்பெனிஸ். ஸோ அதனால் அவங்க வந்து சைனீஸ் பேஸ்டு ப்ராடக்ட்லாம் லான்ச் பண்ணுறதுக்கு அவங்க ஏஜென்சி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அலிபாபா கிளவுடுன்னு சொல்லிட்டு சைனா பேஸ்டு கம்பெனி கிளவுட் கம்ப்யூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் காமர்ஸ் கம்பெனி தான். பார்த்துட்டிங்கன்னா நிறைய காமர்ஸ் கம்பெனி தான் வந்து கிளவுடில் ரொம்ப, ஏன்னா அவங்க தான் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வால்யூம் ஆஃப் யூசர்ஸை ஹேண்டில் பண்ணுறாங்க. அதனால இது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா IBM வச்சிருக்கிறாங்க. டிஜிட்டல் ஓஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இப்போ மாணவன்.com சர்வர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஓஷனில் ரன் ஆகுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் இப்போ லோ காஸ்ட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸி டு மேனேஜ். ஸோ நாங்கள் வந்து டிஜிட்டல் ஓஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வரப்போகிற வீடியோவில் AWSனா என்ன, கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம் என்ன, மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக ஓகேங்களா அதோடைய ஓவர்வியூலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது இல்லாமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் க்ளவுடில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய வந்து யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து க்ளவுடு சம்மந்தமான சிலபஸ்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ க்ளவுடுங்கிறது வந்து ரொம்ப நெசசரியான ஒரு நாலேஜாக இன்றைக்கி ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து தெரியல அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். நம்ம கூட டெலிகிராம் குரூப் இருக்குது, அது கூட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ கூட்டிகிட்டு இருக்கிற நம்மளுடைய அஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, அதுவும் லிங்க் கொடுக்குறோம், அதுலேயும் ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ்.